அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஞாயிற்றுக்கிழமை வருவதால் ஆடிப்பெருக்கு நாளில் பத்திரப்பதிவு கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு நாளன்று அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நடக்கும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: அரசு பள்ளி மாணவர்களுக்கு JEE, நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக 236 வட்டார உயர்கல்வி வழிகாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இங்கு மாணவர்களின் உயர்கல்வி விருப்பத்திற்கு ஏற்ப சனிக்கிழமைகளில் உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் எனவும், அதில் உயர்கல்வி சேர்க்கைக்கான ஆலோசனைகள் வழிகாட்டுதல்களை பெறலாம் எனவும், இந்த மையங்களில் பயிற்சியை தர முதுநிலை பாட ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், அதேபோல பயிற்சிகள் தடையின்றி நடைபெறும் வகையில் சார்ந்த வட்டாரத்தின் பொறுப்பு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு வாரமும் பணிபுரிவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 3ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தேனி, தென்காசி, சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான ஆணையத்துக்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. வன்னியர் உள் ஒதுக்கீடு குறித்து பரிந்துரைகளை அளிக்க அமைக்கப்பட்ட ஆணையத்துக்கு அவகாசம் நீடிப்பு ஜூலை 11ஆம் தேதியுடன் அவகாசம் நிறைவடைந்த நிலையில் மேலும் ஓராண்டுக்கு நீடித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: மதுரை ரயில்வே கோட்டத்தில் பொறியியல் பராமரிப்பு பணிக்காக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகளையொட்டி ஈரோட்டிலிருந்து மதியம் 2 மணிக்கு புறப்படும் ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆகஸ்ட் 27, 28, 29, 30 ஆகிய தேதிகளில் திண்டுக்கல் மற்றும் செங்கோட்டை இடையே பகுதியளவு ரத்து செய்யப்படும் எனவும், ரயில் திண்டுக்கல்லில் நிறுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல செங்கோட்டையிலிருந்து அதிகாலை 5:10 மணிக்கு புறப்படும் செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆகஸ்ட் 28, 29, 30, 31 ஆகிய தேதிகளில் செங்கோட்டை மற்றும் திண்டுக்கல் இடையே பகுதியளவு ரத்து செய்யப்படும் எனவும், இந்த ரயில் திண்டுக்கல்லிலிருந்து 11:25 மணிக்கு புறப்படும் எனவும், திருச்சி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வரும் 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 25, 26, 28 ஆகிய தேதிகளில் காலை 7:05 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் எனவும், மானாமதுரை மற்றும் ராமேஸ்வரம் இடையே பகுதியளவு ரத்து செய்யப்படும் எனவும், இந்த ரயில் மானாமதுரையில் சிறிது நேரம் நிறுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல ராமேஸ்வரத்திலிருந்து வரும் 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 25, 26, 28 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும் ராமேஸ்வரம் திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயிலானது ராமேஸ்வரம் மற்றும் மானாமதுரை இடையே பகுதியளவு ரத்து செய்யப்படும். இந்த ரயிலானது மாலை 4:55 மணிக்கு மானாமதுரையிலிருந்து புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் முதல்வரின் அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இயற்கை மரணம் ஈமச்சடங்குக்கு தரும் உதவித்தொகையானது 17,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி நல வாரிய உறுப்பினரின் மகள் திருமண உதவித்தொகையானது 2,000 ரூபாயிலிருந்து 5,000 உயர்த்தப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி மணிமய மாதா ஆலய பெருவிழாவை ஒட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் எனவும் ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
8வது அறிவிப்பு. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவடைந்த நிலையில் மொத்த மாறுதலுக்கு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருக்கு விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதில் ஓய்வு பெறுவதற்கு 2 ஆண்டுகள் இருக்க வேண்டும் எனவும் மொத்த மாறுதல் பெற்றால் 2 ஆண்டுகளுக்கு மீண்டும் அதனை பயன்படுத்த முடியாது என்ற விதிகளையும் பள்ளி கல்வித்துறை நினைவூட்டியும் உள்ளது. 9வது அறிவிப்பு. கிராமங்களில் தொழில் தொடங்க சிறு வணிகர்களுக்கு உரிமம் தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் தொழில் தொடங்க உரிமை பெற வேண்டும் என அண்மையில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. தற்போது அதனை திரும்ப பெற்றுக்கொண்டது. இதையடுத்து வணிகர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் உரிமம் தேவையில்லை என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு. சேலம் மாநகர் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன்கிழமை அன்று சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு வருகிற 23ஆம் தேதியன்று சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என மாவட்ட ஆட்சியரான பிருந்தாதேவி தெரிவித்திருக்கிறார். 11வது அறிவிப்பு. 37 கோடி மொத்த பரிசு தொகையுடன் நடைபெறவுள்ள முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை cm.stat.in என்ற இணையதளங்களில் முன்பதிவு செய்யலாம் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. 83 கோடியில் 5 பிரிவுகளில் ஆகஸ்ட் 23 முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை இந்த போட்டிகளும் நடத்தப்பட உள்ளன. 12வது அறிவிப்பு. ரயில் நிலையங்களில் ரீல்ஸ் எடுத்தால் ₹1000 அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் எச்சரித்தும் உள்ளனர். பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் ரீல்ஸ் எடுக்கும் நபர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதை தீவிரமாக கடைபிடிக்க ரயில்வே போலீசார் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. 13வது அறிவிப்பு. தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான தேர்வர்கள் முழுமையான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வரும் 13ஆம் தேதி வரை கால அவகாசத்தை TNPSC நீட்டித்துள்ளது. அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அத்தகைய தேர்வர்களின் உரிமை கோரல் விண்ணப்பமானது நிராகரிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. 14வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையானது 4 லட்சத்தை கடந்துள்ளது என அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் எனவும் 1000 முத்தங்களுடன் மாணவ செல்வங்களை வரவேற்கிறோம் எனவும் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். கடைசியாக 15வது அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு மற்றும் +1 துணை தேர்வுக்கான முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ளது. இதையடுத்து மாணவ மாணவியர் தங்கள் மதிப்பெண் பட்டியல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க இணையதளத்திலிருந்தே விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அந்தந்த மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு பாடத்துக்கும் விடைத்தாள் நகல் பெற ₹275 பணமாக செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.